என்னோட வாய்ஸ் கேட்குதுல்ல? ஓகே, சூப்பர். Yes, sister. Voice is clear. ஓகே, ஹாய். பேரண்டிங் அப்படிங்கக்கூடிய டாப்பிக்கை 3 days நம்ம வந்து ஒரு ஃப்ரீ செஷனாக எப்படிலாம் நம்ம ஒரு பிள்ளைகள் வளர்ப்பில் ஒரு பேரண்ட்ஸ் எப்படிலாம் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் இந்த கிளாஸை நம்ம பார்த்துட்ருக்குறோம். அந்த தொடர் நிகழ்வில் இன்றைக்கி 2வது வகுப்பாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிள்ளைங்க கிட்ட உருவாக்கக்கூடிய பிஹேவியர்ஸ், என்னென்ன பிஹேவியர்ஸை வந்து நம்ம பிள்ளைங்க கிட்ட உருவாக்கலாம் அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தான். அதைத்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த பிஹேவியர்ஸ் உருவாக்குறதுக்கு முன்னாடி அந்த பிஹேவியர்ஸ் எங்கேருந்து நம்ம அந்த ரோல் மாடலாக நம்ம எடுக்கிறோம். நம்மளோட விஷயங்களில் ஒரு பிஹேவியர்ஸை கிரியேட் பண்ணணும், பிள்ளைங்கிட்ட ஒரு பண்பை உருவாக்கணும் அப்படின்னா சின்ன வயசுலேருந்து நம்ம எப்படி அவங்கள ட்ரெயின் பண்ணணும், எந்த மாதிரி அவங்கள பண்புகளை உருவாக்கணும், எப்படிப்பட்ட பண்புகளை அல்லாஹ் எதிர்பார்க்குறான், எப்படிப்பட்ட பண்புகள் இருந்தால் அல்லாஹ் பாராட்டுறான், எப்படிப்பட்ட பண்புகள் இருந்தால் அல்லாஹோட உதவி வருது அப்படிங்கிறத யார்கிட்ட இருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம். யாருக்கிட்ட இருந்து நம்ம அந்த பண்புகளை எடுக்கிறோம், அந்த வசனங்களை அல்லாஹ் எந்த நபிமார்கள் மூலமாக நம்ம அந்த அகலாக்கை எடுத்துக்கிறதோ, நற்பண்புகள் எடுத்துக்கிறதோ அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ போகிறதுக்கு முன்னாடி இயல்பாக ஒன்று நம்ம எல்லாத்துக்குமே உள்ளுக்குள்ளே வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். என்னதுன்னா, ஏதாவது ஒரு ஸ்கூலில் பிள்ளைங்க வந்து படிக்கலை அல்லது பிள்ளைங்க படிக்கிறதுக்கு ஏதாவது சிரமப்படுது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு அசிய பேரண்ட்ஸாக நமக்கு கஷ்டமாகவே இருக்கும். ஆமாவா இல்லையா? அசிய பேரண்ட்ஸாக நமக்கு கஷ்டமாகவே, இவன் ஏன் மார்க்கே எடுக்க மாட்டக்கா, இவன் ஏன் அது பண்ண மாட்டக்கா, இவன் ஏன் இது பண்ண மாட்டக்கா அப்படின்னு சொல்லி நமக்கு கவலையாகவும் இருக்கும், கஷ்டமாகவும் இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம சில பேர் வந்து அவன்கிட்ட வந்து ரக்கடாக கூட பிஹேவியர் பண்ணுவாங்க, அடிக்கிறதோ திட்டுறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செய்யக்கூடியவங்களாக இருப்போம் பெரும்பாலும். அப்போ பொதுவாக அதுக்கு முன்னாடி என்னுடைய பிள்ளைக்கு என்ன வரும் என்ன வராது, அவன் எப்படி தன்மையை உடையவன், அவன் எப்படி குணமுடையவன், அவன் என்ன இருக்கும் அவன் என்ன இருக்காது அப்படிங்கிறது அசிய பேரண்ட்ஸ்க்காக நமக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ அதை நம்ம குரான் சொன்ன வழியில் பார்க்கலாமா அப்படிங்கிறதான். நீங்கள் இங்கிலீஷில் பார்த்துடலாமா தமிழில் பார்த்துடலாமா? உங்களுக்காக தமிழ்லே பார்த்துடலாங்கிறீங்களா? அதனால் பிபிடியை தமிழ்லேயே ரெடி பண்ணியாச்சு, நோட் பண்ணுறதுக்காக. ஓகேவா? பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், சைல்டு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டாக வச்சுக்கலாம். அடுத்து ஸ்டார்டிங்கில் பிஹேவியர் சேஞ்ச். புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் கனிமங்கள் போன்றவர்கள், அறியாமை காலத்தில் சிறந்தவர்களாக இருந்தோர் சரியாக புரிந்து கொண்ட நிலையில் இஸ்லாத்திலும் சிறந்தோராக இருக்கின்றனர் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. மனிதர்கள் கனிமங்களை போன்றவர்கள். கனிமங்கள்லாம் நமக்கு தெரியும், கனிமங்கள் பலதரப்பட்ட கனிமங்கள் இருக்கும், கரெக்டா? கனிமங்கள் பலதரப்பட்ட கனிமங்கள் இருக்கும். அந்த கனிமங்களில் எது பெஸ்ட்டு? நம்ம வைரம் சொல்லுவோம், தங்கம் சொல்லுவோம், அதுதான் பெஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படிப்பட்ட விஷயங்களை ரசூலுல்லாஹ் இங்கே மெயினாக இஸ்லாத்தில் சிறந்தோர், இதில் வந்து ஒரு சஹாபி வந்து கேட்பார், அல்லாஹ்வின் தூதரே எங்களை யார் சிறந்தவர் அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வராங்க. உங்களுடைய இது இந்த குலம், இந்த குலத்தார் இப்படி சொல்லும்போது அந்த நபித்துள்ள இது கேட்கல, அது கேட்கல, அதை கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நீங்கள் கேட்கறது கரெக்டுனா அப்போ இதைத்தான் நீங்கள் இதைத்தான் நீங்கள் கேட்குறீங்க போலன்னு சொல்லி இந்த ஹதீஸை சொல்லுவாங்க. அப்போ இஸ்லாத்திற்கு முன்னாடி யார் அந்த அறியாமை காலத்தில் சிறந்தவர்களாக இருந்தாங்களோ அவர்கள் தான் இஸ்லாத்தில் இருக்கும் போதும் சிறந்தவர்களாக இருக்கின்றனர்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ இது என்ன சொல்லுது? ஒரு நல்ல பண்புகளை சொல்லுது. ஆமாவா இல்லையா? அஹ்லாக், நல்ல பண்புகளை சொல்லக்கூடியது தான் இந்த ஹதீஸை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ பிள்ளை வளர்ப்பில் முதல் நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடியது என்னது? முதல் என்ன சொல்லிக் கொடுக்கணும்? அம்மா அப்பாவா? அம்மா சொல்லு, அப்பா சொல்லுன்னு அஹ்லாக். முதல் நம்ம வந்து பிள்ளைங்கிட்ட ஃபர்ஸ்ட் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா, அஹ்லாக்கத்தான் நம்ம சொல்லி கொடுக்கணும். அசிய பேரண்ட்ஸா பொதுவாகவே ஒரு மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணுவாங்க. என்ன மெத்தடாலஜி? ஃபஸ்ட்டு எடுத்ததுமே இந்தந்த பாடங்கள் அல்லாஹ்வை பற்றி சொல்லி கொடுக்குறது, அப்புறம் குரானை பற்றி அந்த அக்கீதாவை நம்ம அப்படியே சொல்லி கொடுப்போம். அப்படி தான் நம்ம பிள்ளைங்களுக்கான மெத்தடாலஜிலுமே அந்த மெத்தடாலஜி தான் இருக்கும் அக்கீதா பற்றி சொல்லி கொடுக்குறதுல. ஆனால் அதையும் தாண்டி அந்த வயசில் அவனுக்கு என்ன புரியும், எதை அப்சர்வ் பண்ணுவான்னு நமக்கு தெரியணும். அல்லாஹ்வையும் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கணும், அட் த சேம் டைம் நல்ல பண்புகளையும் சொல்லி கொடுக்கணும்.
அப்போ சொல்லி கொடுக்கும்போது தான் அவனால ஈக்குவலாக பேலன்ஸ் ஆக முடியும். குரானில் இப்போ நம்ம எல்லாம் ஒரு வசனம் சொல்கிறான், அவனே வானத்திலிருந்து மழையை பொழிய செய்கின்றான், அதிலிருந்து உங்களுக்கு அருந்தும் நீரும் இருக்கின்றது, அதிலிருந்து உங்களுக்கு மேய்ப்பதற்கான மரங்கள் மற்றும் புற்புண்டுகள் உண்டாகி அதில் இருக்கின்றன, அதனை கொண்டே விவசாய பயிர்களையும் ஓலிய மரத்தையும் பேரித்த மரங்களையும் திராட்சை செடிகளையும் இன்னும் எல்லா வகையான கனி வர்க்கங்களிலிருந்தும் அவன் உங்களுக்காக விளைவிக்கின்றான். நிச்சயமாக இதில் சிந்திக்கும் மக்கள் கூட்டத்தாருக்கு அத்தாட்சி இருக்கின்றது நல்லா சொல்றான். இதுல என்ன இருக்குங்கிறத நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா, வானத்திலிருந்து மழை பெய்யுது. கரெக்டா? அல்ல தானே சொல்றான்? ஆமாவலையா? வானத்திலிருந்து மழையை பொழிய செய்கின்றேன்னு சொல்றான். ஆமாவா? வானத்திலிருந்து மழையை பொழிய செஞ்சு அது என்ன பண்ணுதுன்னா பூமியில எல்லா பக்கமும் போகுது. எங்க? பூமியில எல்லா பக்கமும் மழை பரவுது. மழை பரவி ஒரே பூமி தான். ஆனா எப்படிப்பட்ட மரங்கள்லாம் அல்லாஹ் தஆலா விளைவிக்கிறான் பாருங்க. அதுல விவசாய பயிர்களும் வருது, ஜைத்தூன் மரம் ஓலிய மரமும் வருது, பேரித்த மரங்களும் வருது, திராட்சை செடிகளும் வருது, மற்றும் எல்லா வகையான கனி வர்க்கங்களும் அதுல உருவாகுதுன்னு சொல்றான். தண்ணி ஒண்ணுதான், ஆனா உருவாகக்கூடிய தன்மை வெவ்வேறு. ஆமாவா இல்லையா? திராட்சை ஒரு டேஸ்ட்ல இருக்கும், இப்போ மாம்பழம் ஒரு டேஸ்ட்ல இருக்கும், ஆப்பிள் ஒரு டேஸ்ட்ல இருக்கும், மாதுளை ஒரு டேஸ்ட்ல இருக்கும், பயிர் ஒரு டேஸ்ட்ல இருக்கும். ஆனா எல்லாத்துக்கும் ஊற்றக்கூடியது தண்ணி தான், மழை தண்ணீர் தான், காமன் தண்ணீர் தான். ஆனா வரக்கூடிய விஷயங்கள் வெவ்வேறானது. இதுதான் ஒரு பிஹேவியர். இங்க பலதரப்பட்ட மக்கள் மனிதர்கள்ங்கிற ஒரு கொடைக்குள்ள வந்தாலும் இங்க பலதரப்பட்ட பிஹேவியர்ஸ் நமக்குள்ள இருக்கு. கரெக்டா? ஹியூமன் பீயிங். ஆமாவா இல்லையா? ஆண் ஒரு ஹியூமன் பீயிங் தான், பெண் ஒரு ஹியூமன் பீயிங் தான். ரெண்டு சேர்ந்தா மென் ஜென்ஸ், ரெண்டு சேர்ந்தா என்னது? மென் உமன் சேர்ந்தா ஹியூமன் பீயிங் சொல்லுவோம். அப்ப இந்த ஹியூமன் பீயிங்கிற ஒண்ணு இருந்தாலும் அதுல பலதரப்பட்ட மக்கள்கள் இருப்பாங்க. நம்ம பிள்ளைகள் ஒன்று இருந்தாலும் பலதரப்பட்ட பிள்ளைகள் இருக்கும், பலதரப்பட்ட பிஹேவியர்ஸ் பிள்ளைகளை உருவாகும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஒருத்தர் மேக்ஸ்ல பெஸ்டா இருப்பான், ஒருத்தர் சயின்ஸ்ல பெஸ்டா இருப்பான். ஒருத்தன் பேசுறதுல அவனோட பேச்சு நல்ல ஆர்வமா இருக்கும், ஒருத்தன் செயல்ல செய்வான். ஒருத்தனுக்கு சயின்டிஸ்ட் ஆகிறது ரொம்ப பிடிக்கும், இன்னொருத்தனுக்கு இன்ஜினியர் ஆகிறது தான் பிடிக்கும். அப்ப பிள்ளைன்னு வந்துருச்சு அப்படின்னா, குழந்தைகள் வந்துட்டா அவங்களுக்குள்ள வெவ்வேறு வகையான பண்பு நலங்கள் இருக்கும். அதே தான் நமக்கும். அதனால அல்லாஹ் சொல்றான், சிந்திக்கும் மக்கள் கூட்டத்தினருக்கு இதில் அத்தாட்சி இருக்கின்றதுன்னு சொல்றான். அப்ப இந்த அத்தாட்சியை நம்ம நினைச்சு பார்த்து, என் பிள்ளைக்கு என்ன உருவாகும், என் பிள்ளை என்ன கேரக்டர்ல இருக்கிறான், அவன் என்ன பண்புல இருக்கிறான், அவனுக்கு என்ன பண்பை நான் உருவாக்கணும், என்ன பண்பை அப்கிரேட் பண்ணணும், எதை அவன்கிட்ட இருந்து தவிர்க்கணும் அப்படின்னு அசிய பேரண்டா எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே தண்ணீர் மூலமா தான் விச செடியும் வளருது. ஆமாவா இல்லையா? அதே தண்ணீர் மூலமா தான் மனிதர்களை அழிக்கக்கூடிய விச செடியும் உருவாகுது. அதே தண்ணீர் மூலமா தான் மனிதர்கள் பயன்பெறக்கூடிய மரங்களும் நம்ம பயன்படுத்தக்கூடிய பழங்களும் உருவாகுது. அதே மாதிரிதான் ஹியூமன் பீயிங்லையும் நம்ம எப்படி ட்ரெயின் பண்றோமோ அதற்கு ஏற்றார் போல பிள்ளைங்க வருவாங்க. அப்படி எப்படி ட்ரெயின் பண்றோம் அப்படிங்கிறதா இருக்குது. அதுக்கு உதாரணமா அல்லாஹ் தஆலா குர்ஆன்லயே சொல்ற ரோல் மாடலா, நபியே ஆத்மீக ஆற்றலும் அகப்பார்வையும் உடையவர்களாக இருந்தால் நம் அடியார்களான இப்ராஹிம், இஸ்ஹாக், யாக்கூப் ஆகியோரையும் நினைவு கூறுவீராக அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அவங்கள நினைச்சு பாருங்க. நினைச்சு பாருங்கன்னா என்ன? அவங்க செஞ்ச தியாகங்கள், அவங்க வாழ்ந்த வாழ்க்கைகள், அவங்க என்ன அதுல இருந்து எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி அல்லாஹ்வோட உதவியெல்லாம் அவங்களுக்கு வந்துச்சு அப்படிங்கிறத நீங்க நினைவு கூறுவீராகன்னு அல்லாஹ் சொல்றான். அதுக்கு அல்லாஹ் முன்னாடி என்ன சொல்றான்? ஆற்றலும் அகப்பார்வை உடையவளா இருந்தால். அகப்பார்வைனா என்ன? நம்ம உள்ளம் சொல்றோம்ல, புறக்கண் உலக்கண். நமக்கு ஒரு சிந்தனை, அதாவது அகப்பார்வை உடையதை எப்படி நல்லா சொல்லலாம்னா, நல்லா பிரில்லியண்டா உங்களுக்கு யோசிக்கக்கூடிய தன்மை இருந்துச்சு அப்படின்னா நீங்க இஸ்ஹாக், யாக்கூப், இப்ராஹிம் இவங்களை நினைவு கூறுவீரான்னு நல்லா சொல்றான். ரோல் மாடலா. இவங்கெல்லாம் யாரு? நபிமார்கள். புரியுதா? நபிமார்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்க நினைவு கூறுங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்ல வரான். அப்படி நபிமார்கள், அப்படி என்ன நபிமார்கள் இருந்து என்னென்ன பண்புகள் அல்லாஹ் பாராட்டி இருக்கிறான் அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நம்ம பார்ப்போம். முதல் எடுத்தது பார்த்தீங்கன்னா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். நபியே, இவ்வேதத்தில் இஸ்மாயிலை பற்றியும் நினைவு கூறுவீராக. நிச்சயமாக அவர் வாக்குறுதியில்
உண்மையாராக இருந்தார், இன்னும் அவர் தூதராகவும் நபியாகவும் இருந்தார் அப்படின்னு அல்லாஹ் தஆலா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை சொல்லும்போது ஒரு பண்பை பாராட்டி சொல்றான். என்ன பண்பு? வாக்குறுதியில உண்மையாளரா இருந்தார் அப்படின்னு. அப்போ வாக்குறுதி இங்க இருக்கக்கூடிய நான் உட்பட கூட எல்லாருமே பிழைவிடக்கூடிய ஒரு சிறப்பு அம்சம், ஒரு 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 சிறப்புக்குரிய ஒரு அம்சத்தை பிழைவிடக்கூடிய ஒன்று என்னன்னா வாக்குறுதி. கரெக்டா? வாக்குறுதியில நிறைய வாக்குறுதி இருக்கு. சாதாரணமா சொல்லக்கூடியது, நான் வரேன்னு சொல்லிட்டு வராம இருக்கிறது, அது சாதாரணமான பாவமா கன்சிடர் பண்ணப்படும். ஆனா அல்லாஹ்வின் மீது சத்தியம் செஞ்சு ஒரு வாக்குறுதியை அதை மீறும் போது அதுக்கு நம்ம பரிகாரம் செய்யணும். 10 பேருக்கு உணவு வழங்குறதோ அல்லது 3 நாளுக்கு தொடர்ச்சியா நோன்பு வைக்கிறதோ, இதில் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்து நம்ம அதுக்கு பரிகாரமா செய்யணும். அப்போ வாக்குறுதியில உண்மையாளராக இருந்தானா நம்ம பிள்ளைங்கிட்ட அந்த வாக்குறுதிங்கிற தன்மையை நம்ம உருவாக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, முனாஃபிக்கோட குணத்துல ஒன்று இருந்து வாக்கு கொடுத்தா மாறு செய்வார்னு சொன்னாங்க. அப்ப ஏன்ட்ட அந்த வாக்குறுதி நான் மாத்துறேனா? ஃபர்ஸ்ட் ஒருத்தங்கிட்ட சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தாலும் கூட நீங்க சிறுசு தானே, இதுல என்ன இருக்கு, இதுல என்ன இருக்கு அப்படி நீங்க யோசிக்கவே கூடாது. நாளைக்கு என்னால வர முடியும்னா வர முடியும், இருந்தா வாக்குறுதி கொடுக்குறேன், இல்லைன்னா இல்லை. புரிஞ்சுதா? அவர் மனசு கஷ்டப்படுவாரு, அவர் அது செய்வாரு அப்படிங்கிறதுக்காக இன்ஷா அல்லான்னு சொல்லி உள்ளத்துல நாளைக்கு நமக்கு வரமாட்டேன்னு கன்ஃபார்மா தெரியும், இருந்து நம்ம என்ன சொல்லுவோம், இன்ஷா அல்லா நான் வரேன்னு சொல்லுவோம். இப்படி சொல்லக்கூடாது. இது வாக்குறுதிக்கு மாறு செய்யறது தான். இன்னும் நீங்க சொல்ல போனா, ஒரு கம்பெனியில் நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க, 9 o'clock உங்களுக்கு கம்பெனி கரெக்டா ஷார்ப்பா ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நீங்க 9:10 தான் அந்த கம்பெனிக்குள்ள ரீச் ஆகுறீங்கன்னா நீங்க அந்த கம்பெனிக்கு கொடுத்த வாக்குறுதிக்கு மாறா நடந்துக்கிறீங்க. புரிஞ்சுதா? 9 மணிக்கு நீங்க உள்ள வருவேன் அப்படின்னு சொல்லி தானே கம்பெனில முன்னாடி சொல்லிட்டு வருவீங்க, கண்டிப்பா நான் 9 மணிக்குள்ள வந்துடுவேன், கரெக்டாக காலையில் நான் வந்து வேலைக்கு கரெக்டாக வந்துட்டு சாயந்தரம் கரெக்டாக போயிடுவேன், இப்படி நம்ம சொல்லிட்டு தானே ஒரு கம்பெனிக்குள்ளே ஜாயின் ஆகும். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஒரு வேலை பார்க்குறோம் அப்படின்னா அப்படி தானே ஜாயின் ஆகும். அதையும் நம்ம லேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வாக்குறுதிக்கு மாறு செய்கிறோம். அப்போ சின்ன சின்ன விஷயங்களில் இருந்து தான் ஒரு மாற்றமே உருவாகும். நம்ம சாதாரண பேசக்கூடிய பொய், நம்ம சாதாரணமா பேசக்கூடிய ஏமாற்று வேலைகள், நம்ம ஏதாவது சொல்லுங்க. ஆமா சிஸ்டர். இப்போ வாக்குறுதி நீங்க வந்து இன்ஷா அல்லாஹ் சொன்னீங்களா சார்? சில பேர் வந்து எப்படின்னா நாங்க வரமாட்டோம் டைரக்டா சொல்லிட்டே இருந்தாலும் அது வந்து கேட்காம இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நான் வரேன்னு சொல்றேன்லப்பா, அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா வரமாட்டேன்னு சொன்னப்ப இல்ல நீ வந்தே ஆகணும், முடியாது சொல்லியும் கேட்டுதான். அதாவது இன்ஷா அல்லாஹ் எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னா, நல்லா ஃபிக்குகளை கேட்டுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் எப்போ நீங்க பயன்படுத்தணும் அப்படின்னா, எப்போ நீங்க உறுதியா போறீங்களோ அப்போ தான் இன்ஷா அல்லாஹ் பயன்படுத்தணும். அதுதான் இன்ஷா அல்லாஹ். நான் உறுதியா செய்வேன், நாளைக்கு நான் 100% உறுதியா நிற்கிறேன், இந்த வேலையை செய்ய போறேன், அப்போ தான் நீங்க இன்ஷா அல்லாஹ்வே பயன்படுத்தணும். ட்ரை பண்றேன் அதாவது ட்ரை பண்றதா இருக்கட்டும், எப்படினாலும் இருக்கட்டும், அதை சொல்லி பழகுங்க. சொல்லிட்டு பார்க்கலாம் முடிஞ்சு. என்னால் வர முடியாது, எனக்கு அவ்வளோ வேலைகள் இருக்கு, நீங்க சொல்றதுல எனக்கு புரியுது, எனக்கு வரணும் ரொம்ப ஆசையா இருக்குது, என்ன செய்ய டக்குன்னு நீங்க உடனே சொன்னதும் என்னால் ஒன்றும் பண்ண முடியல, நாளைக்கு வேற ஹஸ்பண்ட் அங்கே போகணும்னு சொல்லியிருக்கிறாங்க, அங்கே வேற நான் போகணும், அப்படி உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அந்த வேலையை சொல்லி பழகுங்க. அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஒரு தடவை உங்களை ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, 2வது தடவை ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, 3வது தடவை அவங்களுக்கே தெரிஞ்சிடும் இவங்களை ஃபோர்ஸ் பண்ணால் வரமாட்டாங்க. கரெக்டா? என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறான், அப்படிதான். அவனை யாரும் ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டாங்க. வரேன்னா வரேன், வரலைன்னா வரல, அவ்வளோதான். அவன் வரேன்னு சொன்னால் வந்துடுவான், இல்லைன்னா இல்லை. இன்னும் ஃபோர்ஸ் பண்ணாலும் வரமாட்டான். தலைகீழ நின்று ஃபோர்ஸ் பண்ணாலும் எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசியில் இல்லை கஷ்டம் வர முடியாதுன்றான். அது வந்து ஒரு உறுதி, உள்ளத்துல ஒரு கான்ஃபிடென்ட் கிரியேட் பண்ணும். பிள்ளைகளுக்கு மத்தியில முடியும் முடியாதுங்கிறத சொல்லி கொடுங்களேன், அவனுக்கு ஒரு கான்ஃபிடென்டான பீப்புளா இருப்பான், எதையுமே யோசிச்சு செயல்படக்கூடியவனா இருப்பான். டக்குன்னு இப்போ நம்ம அப்படிதானே, யாராவது ஒருத்தங்க கேட்டாங்கன்னா குறிப்பாக என்ன எடுத்துக்கோங்க, கிளாஸ் இருக்கும், யாராவது கூப்பிட்டானா வாங்க போட்டு போயிடுவேன், போயிட்டு இருக்கும்போது தான் கிளாஸ் இருக்குன்னு ஞாபகம் வரும், திரும்ப வருது.
ஏன்னா டக்கு 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 எல்லாத்துக்குமே வரன்னு சொல்லி பழகி இப்போ என்னால் வர முடியலன்னு சொல்ல முடியல. அது சொல்றது கொஞ்சம் கஷ்டப்பட்டு யோசிச்சு வேலை இருக்கா, இப்போ யார் என்ன கேட்டாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றேனே அப்படி கொஞ்ச நேரம் அப்புறம் இருந்து யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்றது. நம்ம வேலை இருக்குதா, ஏதாவது இன்னைக்கு கிளாஸ் இருக்குதா, எங்கேயாவது போக வேண்டி இருக்குதா, அப்படியெல்லாம் செக் பண்ணிட்டு தான் சொல்றது. இது நீங்க சின்ன பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் பீப்புளா வருவாங்க. அந்த டெசிஷன் மேக்கிங் அவங்களால எடுக்க முடியும். டெசிஷன் மேக்கிங் எடுக்கிறதுல சிரமப்படுறோம்னு சொல்றாங்கல்ல, அது ஆரம்ப கட்டம் இதுதான். முடிவெடுக்க முடியாம பிள்ளைங்க திணறாங்கன்னா அதோடைய ஆரம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இதுதான். எது முடியும் முடியாது அப்படின்னு சொல்லி கொடுக்க நம்மளே இங்க திணறிக்கிட்டு இருப்போம். முடியுமா முடியாதான்னு சொல்லி நமக்கே திணறி. அதனாலதான் நமக்கு ஆசையும் இருக்கும். ப்ரியாரிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்து பழகணும். எனக்கு எக்ஸாம் இருக்கு ஒரு பக்கம் பிள்ளைக்கு, இதே இன்னொரு பக்கம் எக்ஸாம் ஃபங்க்ஷன் இருக்கு. அப்ப ரெண்டுமே எனக்கு இம்பார்ட்டன்ஸ். அப்ப எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும்? எக்ஸாம். அப்ப எக்ஸாம் ப்ரியாரிட்டி. அப்போ ஒன்று இழந்த அந்த கஷ்டமாக தான் இருக்கும். அது அப்போ அந்த மாதிரி நீங்கள் ட்ரெயின் பண்ணும்போது அவனுக்கு ஈஸியாக கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஈஸியாக டெசிஷன் மேக்கிங் எடுக்க முடியும். அதனால அப்சர்வ் பண்ண முடியும். அப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வரலாற்றில் அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் நபி அல்லாஹ் தஆலா சொல்லும்போது அவர் வாக்குறுதியில் உண்மையாளர்களாக இருந்தாருங்கிற பண்பு அல்லாஹ் சொல்கிறான். புரிஞ்சுச்சா? புரிஞ்சவங்க தம்ஸ் அப் போடுங்க. இதுல இருந்து தான் நம்மளுடைய நபிமார்களுடைய வரலாற்றில் இருந்து தான் நமக்கு ஒரு நல்ல படிப்பினைகள் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம். உண்மையிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சூரா யூசுஃபை வச்சு நம்ம ஒரு தப்சீரே அழகான ஒரு வாழ்க்கைக்கு நடைமுறைக்கு பயன்படுத்தக்கூடிய அப்ளை பண்ணக்கூடிய ஒவ்வொன்றையுமே நம்ம யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். இன்னும் அவர் வாலிபம் அடைந்து பக்குவ நிலையை பெற்ற போது நாம் அவருக்கு ஞானத்தையும் கல்வியையும் அளித்தோம். இவ்வாறு நல்லோருக்கு நாம் நற்கூலி வழங்குகின்றோம். நீங்க பின்னாடி வரும்போது எல்லா வசனங்களையும் நீங்க பாருங்களேன். அல்லாஹ் தஆலா இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டே இருப்பான். அவர் வாலிபம் அடைந்த போது நாம் அவருக்கு ஞானத்தையும் கல்வியையும் அளித்தோம் அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்ப வாலிபம் அடைந்த போது அப்படின்னு அல்லாஹ் சொல்றானா, வாலிபத்துக்கு முன்னாடி நம்ம பிள்ளைங்களை தயார்படுத்தும். பருவ வயது அடைவதற்கு முன்னாடி நீங்க தயார்படுத்த அவனை பக்குவ நிலைக்கு உருவாக்க அவன் பருவ ஏது வந்ததுக்கு அப்புறம் அல்லாஹ் அவனுக்கு ஞானத்தையும் கல்வியும் கொடுக்கும்போது அவனால ஒரு ஸ்டாண்டர்டான பீப்புளா போக முடியும். இவ்வாறே நல்லோருக்கு நாம் நற்கூலி வழங்குகின்றோம் அல்லாஹ் சொல்றான். இதுல நிறைய அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்குறான். நாம் நல்லவங்களுக்கு நற்கூலி வழங்குவோம் அல்லாஹ் சொல்றான். அப்ப நல்லவங்க யாரு? அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ் தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்க. அப்ப நம்ம கட்டுப்பட்டு நடக்கும்போது நமக்கு அல்லாஹ் தஆலா நல்ல கூலியைத்தான் வழங்குவான். இதை பிள்ளைங்களுக்கு நம்ம தர்பியத்து பண்ணணும். உட்கார்ந்து இருக்கும்போது என்னைக்காவது அவன் கஷ்டப்படுறான், கவலைப்படுறான், சும்மா இருக்கும்போது, பேசும்போது, கார்ல போகும்போது வெட்டுக்கதையை பேசாம, மியூசிக்கை போட்டு கேட்காம, படத்தை பேசிக்கிட்டே போகாம, புறம் பேசிக்கிட்டே போகாம, பிள்ளைங்க இருந்தாங்கன்னா ஏதாவது ஒன்று சொல்லி அவன் எல்லா நேரங்களையும் பேசும்போது போர் ஆகும் தான். ஆனா குறிப்பிட்ட நேரங்களை அவரை சொல்லி பழக்கும் போது அவனுக்கு உள்ள ஆழமா பதியும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பத்தி நீ என்ன சொல்லு, நீ அதை சொல்லு, இப்படி சொல்லக்கூடாது. ஒரு ஸ்டோரி பேஸ்ல பேசணும். ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தாரா, அவர் பேரு யூசுப். அவர் அல்லாஹ் அவரை ஒரு நபியா அனுப்பிச்சான். சின்ன வயசுல இந்த மாதிரி ஸ்டோரி டெல்லிங் இருக்கணும். நீங்க நார்மலா பேசுறதை விட ஸ்டோரி டெல்லிங் ரொம்ப ஆழமா பதியும். கரெக்டா? இப்போ நம்ம இஸ்லாமிக் சைக்காலஜி ஸ்டூடெண்ட் கிட்ட நான் ஒன்று கேட்குறேன். நான் இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படிங்கிறதுக்கு நான் என்னுடைய ஸ்ட்ரகிளை சொல்லியிருப்பேன். ஞாபகம் இருக்கு எல்லாருக்கும்? ஏன்னா நான் ஸ்டோரி டெல்லிங்ல சொன்னேன். கரெக்டா? ஒரு கதையா உங்களுக்கு சொல்றேன். அப்படி இருந்துச்சு அப்படி ஸ்டோரி டெல்லிங்ல சொல்லும்போது பிள்ளைங்களுக்கு ஆழமா பதியும். ஸ்டோரி டெல்லிங் பேஸ்டு நம்ம அந்த 3 மந்த்ல ரொம்ப டீட்டெயிலா பார்ப்போம். எப்படிலாம் ஸ்டோரி டெல்லிங் பண்ணி நம்ம பார்க்கலாம், எப்படி எந்த ஆக்டிவிட்டி அதுக்கு பயன்படுத்தலாம், எந்த ஆக்டிவிட்டி பயன்படுத்தினா அவனுக்கு உள்ளத்துல ஆழமா புரியுங்கிறத ரொம்ப எக்ஸ்பர்ட்டா, இன்னும் சொல்ல போனா அந்த நம்ம நம்மளோட பாஷையில புரியுத மாதிரி சொல்ல போறோம்னா கொடுக்கறது நம்ம ஒரு மந்த்துக்கு 1000 ரூபாய் கொடுத்து படிக்கிறோம்னா அந்த ஒரு மாசத்துக்கு 10,000 பல ஆயிரத்துக்கு மேற்பட்ட கண்டென்ட் நீங்க எடுத்துட்டு போகலாம். அந்த அளவுக்கான
ரொம்ப அக்யூரேட்டான கண்டென்ட் தான் 3 மந்த்துக்குள்ளே இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப ஆழமாக பதியும். அப்போ ஸ்டோரி டெல்லிங்கில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பற்றி ஒரு நபிமார்களை பற்றி பேசும்போது ஸ்டோரி டெல்லிங்கில் பேசணும். யூசுப் நம்ம வந்து பிள்ளைங்களை ஒரு உட்கார வச்சுக்கிட்டு என்ன சொன்னார் ஏது சொன்னார். இன்னும் சில பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. என்னன்னா சொல்லி கொடுத்துட்டு நாளைக்கு அவன் சொல்லலாம் அடிப்பாங்க. ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா சொல்லி கொடுத்துட்டு அவன் நாளைக்கு அந்த விஷயத்த சொல்லலாம் அடிப்பாங்க. அதை அப்படி அடிக்கக்கூடாது. ஒரு 5 வயசு 6 வயசு வரைக்கும் அவன்கிட்ட நீங்கள் எந்த எதிர்பார்ப்பும் உங்கள்கிட்ட இருந்து ஒன்வே கம்யூனிகேஷன் தான் போகணுமே தவிர அவன்கிட்ட இருந்து கரெக்டான பதில் வரணுங்கிற நீங்கள் எதிர்பார்க்கவே கூடாது. நீங்கள் அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த கல்வி மீது அவனுக்கு ஈர்ப்பு போயிடும். புரிஞ்சா? அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க என்னடா நேத்தாண்டா என்ன A ஃபார் ஆப்பிள் B C அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அவன் நாளை எல்லாம் பக்கத்தில் உட்காந்துட்டு சூப்பராக எழுதியிருப்பான். மறுநாள் அப்பா எழுதி சொல்லுவார். எழுதும்போது ஏ என்னன்னு கேட்பான். அப்போ 2 அடி. நேத்தானடா உட்காந்து 2 மணி நேரம் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு. அப்போ அந்த டீச்சிங் மெத்தட்லையுமே நமக்குள்ள சேஞ்சஸ் வரும். அப்போ ஸ்டோரி டெல்லிங். அப்போ அல்லாஹ் தஆலா இங்கே என்ன சொல்கிறான்? பருவ வயது ஞானத்தையும் கல்வியும் அளித்தோம் சொல்கிறான். அடுத்து விசுவாசம் லாயலாக இருக்கணும் அப்படின்னு இந்த வசனங்கள்லேருந்து தெரிஞ்சுக்கலாம். எப்படி? அவர் எந்த பெண்ணின் வீட்டில் இருந்தாரோ அவள் அவர் மீது விருப்பம் கொண்டு கதவுகளை தாளிட்டு கொண்டு தன் விருப்பத்திற்கு இணங்குமாறு வாரும் என்று அழைத்தாள். அதற்கு அவர் மறுத்து அல்லாஹ் இந்த தீய செயலில் இருந்து என்னை காத்தருள்வானாக. நிச்சயமாக உன் கணவர் என் எஜமானர் என் இடத்தை அழகாக வைத்திருக்கின்றார். அநியாயம் செய்பவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற மாட்டார்கள் என்று சொன்னார். கட்டுப்பட்டு விசுவாசமா இருக்கக்கூடிய லாயலிட்டி. அதனாலதான் நம்ம நேற்று என்ன சொன்னோம்? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்பாங்க. அனஸ் ரலியல்லாஹு விஷயத்துல ரசூல்லா வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு வரும்போது தாயை கேட்பாங்க. தாயார் ரசூல்லா எங்க போக சொன்னாங்க உங்களைன்னு சொல்லி. அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். ரசூல்லா அமானிதமா சொல்லியிருக்காங்க. அமானிதம்னா நீங்க அப்படி பேணிக்கோங்க அப்படின்னு தாயார் சொன்னாங்க. அமானிதம், விசுவாசம், லாயலிட்டி. அப்ப பிள்ளைங்க கிட்ட இந்த பழக்கத்தை நீங்க கிரியேட் பண்ணணும். பிள்ளைங்க கிட்ட இந்த பழக்கத்தை கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி நாம இந்த பழக்கத்தை நம்ம வாழ்க்கையில கொண்டு வரணும். அமானிதம்னா என்ன? சின்ன சின்ன விஷயத்தை கூட உங்ககிட்ட ஒரு செய்தி வந்துருச்சா அது வெளியில போகவே கூடாது. அதுதான். அது என்ன செய்தியா இருந்தாலும் பரவாயில்ல. ஒரே ஒரு செய்தி சொல்லலாம். என்னது? ஒருத்தரை பத்தி நமக்கு தவறா தெரிஞ்சிருக்கு. ஒரு நல்ல மனிதர் அவர் கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்கிறாரு. இவர் கூட போனா இவன் வேற பிரச்சனையில மாட்டிப்பான் நமக்கு தெரியுதுன்னா அவரை கூப்பிட்டு இவர் கூட சேராதீங்க, நம்ம இந்த மாதிரி செய்திகள் கேள்விப்பட்டிருக்கிறோம், ஸோ டீட்டெயிலாக கேட்க வேண்டாம், கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பாப்புல, கொஞ்சம் அவனை தவிர்த்து இருந்துக்கோங்க அப்படின்னு அந்த மூமியனை அவற்றிருந்து பாதுகாக்கலாம். ஆனால் இந்த ஒன்றை வச்சுக்கிட்டு நம்ம எல்லா வேலையும் பண்ணிடுவோம். போகிறோம் கேட்டால் இருக்கிறது தானே சொன்னோம் அப்படின்னு. அதனால தான் ரசூல் அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டாங்க, இருக்கிறது சொன்னது பேர் தான் போகிறோம், இல்லாத சொன்னீங்கன்னா அவதூறுன்ட்டாங்க. அப்போ அமானிதம் ரசூலா எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா, பிற்காலத்தில் ஒரு கூட்டம் ஒரு மக்கள் இருப்பாங்க. அந்த மக்களில் ஒருத்தர் ஒரு ஊரில் ஒரு தெருவில் ஓரத்தில் ஒருத்தர் இருப்பார். அவர் அமானிதமான ஆள் அப்படின்னு மக்கள் சொல்லுவாங்க. ஆனால் அவர் தொண்டை குழிக்கு கீழே ஈமான் இறங்காதுன்னாங்க ரசூலா. ஒரு ஊருக்குள்ள ஓரத்துல எங்கேயோ இருக்கிற நபர் மக்கள் எல்லாம் அமானிதம் சொல்றாங்க, அமானிதக்காரர்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட அப்படி சிறப்பு சொல்லப்பட்ட அந்த அமானிதக்காரருக்கு ஈமான் தொண்டைக்கு கீழே இறங்காதுன்னாங்க ரசூலா. அப்ப நம்மளாம் நல்லா பாதுகாக்கணும். அதான் அமானிதம் பார்ப்படிக்கப்பட்டால் மறுமை நாள் எதிர்பாருங்கள்னு சொன்னாங்க. எத்தனை பேர் நம்ம அமானிதத்தை ஃபாலோ பண்றோம்? இன்னும் சொல்ல போனா ஹதீஸ்ல ஒருத்தர் உங்ககிட்ட ஒரு செய்தி சொல்றாரு. செய்தி சொல்லும் போது சுத்தி பார்க்கிறாரு. ஆனா அமானிதம் சொல்லலை. சுத்தி பார்க்கிறாருன்னா பார்த்துக்கிட்டு ஒரு செய்தியை சொல்றாருன்னா அதுவே அமானிதம் அப்படிங்கிறதுக்கு போதுமானது நாங்கள் சொல்லலாம். ஆனா அமானிதத்தை நம்ம ஃபாலோ பண்றதே இல்லை. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஃபோன் பேசிட்டா அப்படின்னா 2, 10, 5 நிமிஷத்துக்கு மேலே எதுவுமே பேச முடியாது. 5 நிமிஷத்துக்கு மேலே பேசுறதா இருந்தால் புறம் தான். கரெக்டா? 5 நிமிஷத்துக்கு மேலே ஒருத்தர் பேசுறதும் இருந்தோம்னா புறம் தான். அவர் அப்படி பண்ணார், இவர் இப்படி பண்ணார், இதெல்லாம். எத்தனை பேர் உட்காந்து நம்ம சஹாபாக்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம்? எத்தனை பேர் உட்காந்து இந்த குர்ஆன் வசனங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம்? எத்தனை பேர் இருந்து நம்ம குடும்பத்துக்கு மத்தியில் இந்த வசனங்கள் என்ன சொல்லுது அப்படி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம்? பண்ண மாட்டோம். அப்போ அந்த மெத்தடை, அந்த அமானிதம் அப்படிங்கக்கூடிய அந்த மெத்தடை நம்ம லைஃப்ல கொண்டு வரும்போது தான்
நம்ம லைஃப்ல நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அடுத்து சொல்லக்கூடியது நன்மை செய்வோர். அல்லாஹ் தஆலா சொல்றான், நிச்சயமாக நீர்தான் யூசுஃபே என்று கேட்டார்கள். ஆம், நான் தான் யூசுப், இவர் என்னுடைய சகோதரர் ஆவார். நிச்சயமாக அல்லாஹ் எங்கள் மீது அருள் புரிந்திருக்கின்றார். எவர் அவனிடம் பயபக்தியுடன் இருக்கின்றார்களோ, இன்னும் பொறுமையை மேற்கொண்டிருக்கின்றாரோ, அத்தகைய நன்மை செய்வோர் கூலியை நிச்சயமாக அல்லாஹ் வீணாக்கி விட மாட்டான் என்று கூறினார். அப்போ நம்ம லைஃப்ல ஒன்று நமக்கு அடையணும், நமக்கு ஒன்று கிடைக்கணும் அப்படின்னா நம்ம பொறுமையா இருந்தோம்னா அந்த பொறுமையை செய்யக்கூடியதை அல்லாஹ் தஆலா வீணாக்க மாட்டான்னு சொல்றான். அந்த அழகிய பொறுமையை கொண்டு யாரெல்லாம் நன்மை செய்கிறாரோ, அப்ப பொறுமை, சபர். இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றுல இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன, கடைசியில சகோதரர் வந்து யூசுஃப்னு கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சது என்ன செய்வாங்க, யூசுப் வந்து பழி வாங்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, நமக்கிடையில ஷைத்தான் தான் பிரிவை ஏற்படுத்தினான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விட்டு கொடுத்து சகோதரத்துக்கு பேணுவாங்க. கரெக்டா? அந்த விட்டு கொடுப்பு நம்ம கிட்ட வரும். உங்க பிள்ளைக்கு உங்களை பார்க்கணும், எதையுமே டேக் இட் ஈஸியா எடுத்துக்கிறது. நேற்று என்கிட்ட வந்து ஒருத்தங்க பேசுறாங்க, அவங்களுடைய பிள்ளை வந்து படிக்கவே மாட்டேங்கிறான், அவனுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கே ஆக மாட்டேங்கிறான், எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகுது. என்னுடைய ஹஸ்பண்டை போய் கேட்டா, அவன் படிக்காட்ட போறான், அதுக்காண்டி பிள்ளைய போட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண முடியுமா, விட்டுட்டு போ, டேக் இட் ஈஸியா எடுத்துறாங்க, என்னால எடுக்கவே முடியலன்னு சொல்றாங்க. அப்ப அவன்கிட்ட சொன்னது என்ன, அவனுக்கு என்ன வருமோ அதை பாருங்க, அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க, அதுல அவன் சிறந்தவனா வரும். அதை நீங்க இன்வால்வ் பண்ணீங்கன்னா அவன் அதுல சிறந்தவனா வந்துருவான். அப்போ அந்த விட்டு கொடுப்பு நம்ம லைஃப்ல கொண்டு வரும்போது, நம்ம ஃபேமிலிக்கு மத்தியில் இதெல்லாம் பிள்ளைகள் பார்க்கும்போது பெரிய ஒரு மாற்றத்தை நீங்க பார்க்கலாம். நம்ம பார்க்குறோமா இல்லையா, நம்மள இருக்கக்கூடியவங்க 170% பீப்புள்ஸ் எப்படி இருப்பாங்க, நீங்க நல்லா கேளுங்க. நீங்க எப்படி இந்த இபாதத்துல வந்தீங்க கேட்டா அவங்க சொல்லுவாங்க, எனக்கு அது கிடைச்சிச்சு, அல்லாஹ்வோட கிருபையால இது கிடைச்சிச்சு, அப்படி இபாதத்துக்கு வந்தோம்னு சொல்லுவாங்க. ஆனா நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மூத்தவங்க, பாட்டிமா, நன்னிமா, யாராவது ஒருத்தவங்க உட்காந்து திக்ர் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம சின்ன வயசுல பார்த்துருப்போம். திக்ர் செஞ்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க, தொழுதுகிட்டே இருந்திருப்பாங்க, குர்ஆன் ஓதிக்கிட்டே இருந்திருப்பாங்க. இப்படி ஏதாவது ஒரு நல்ல செயல்களை அவங்க செஞ்சிருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருந்திருப்போம். அப்படி பார்க்க நமக்கும் ஆசை வந்து நம்மளும் ஃபாலோ பண்ணிருப்போம். கரெக்டா? நமக்கும் ஆசை வந்து நம்மளும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்போம். அப்ப அந்த என்வாயர்மெண்ட் சூழலை உருவாக்கணும் வீட்டுக்குள்ள. அப்ப அந்த என்வாயர்மெண்ட் சூழல் என்ன, அதுலதான் அல்லாஹ் சொல்றான், நன்மை செய்வோர் கூலியை நிச்சயமாக நான் வீணாக்கி விட மாட்டேன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப இது யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு கிடைக்கக்கூடிய படிப்பு. அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம். இல்ல ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம டீப்பா பேசலாம், ஆனா ரேண்டமா உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காகத்தான் ஒவ்வொரு இதுவே தேடி படிங்க. மூசா இங்க பாருங்க, இன்னும் அவர் வாலிபம் அடைந்து பக்குவ நிலை பெற்ற போது நாம் அவருக்கு ஞானத்தையும் கல்வியை அளித்தோம், இவ்வாறு நல்லோருக்கு நாம் கூலி வழங்குகின்றோம் நல்லா சொல்றான். பாத்தீங்களா, இந்த இடத்துலயுமே அல்லாஹ் தஆலா என்ன சொல்றாங்கன்னா பருவ வயதை மென்ஷன் பண்ணி காட்டுறான். டீனேஜ் காட்டுறானா, இந்த இடத்த டீனேஜ் ஏஜ் காட்டுறான். அப்ப டீனேஜுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், அதுதான் பேரண்ட்ஸோட மெயின். நீங்க டீனேஜுக்கு முன்னாடி வரைக்கும் நல்ல எஃபர்ட் போட்டு அந்த பிள்ளையை உருவாக்குங்க, இன்ஷா அல்லாஹ் சாலிஹான பிள்ளையா தான் உருவாகும். இன்னைக்கு இந்த பக்கத்து வீட்டில் ஒரு பையன் இருக்கிறான், மூத்தவன். அவனை ஃபஜருக்கு டான்னு பாங்க சொல்லும் போது பார்த்துடலாம். பள்ளியில அவனுக்கு வந்து ஒரு பாங்க சொல்லும் போது அல்லது அந்த குறிப்பிட்ட நேரங்களில் கூட பார்த்துடலாம். ஆனால் ஜமாத்தில் நின்றுவான். அவனோட வயது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 தான் இருக்கும், 10 இல்லை 11 வயசு தான் இருக்கும். டெய்லி ஃபஜர் தொழுகைக்கு நீங்க ஜமாத்துல பார்க்கலாம். நோம்புல 30 நாட்களுமே அவன் உட்காந்து எங்க இருந்தா ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்து 30 நாட்களும் தொழுதான். அவனுக்கு பரிசு வேற கொடுத்தாங்க பள்ளிவாசல்ல கடைசி 30வது நாள்ல. அப்ப அந்த பக்குவம் அவனுக்கு அந்த வயசுல வருது பாத்தீங்களா. அந்த வயசுல அவங்க பேரண்ட்ஸ் அப்படியே பக்குவப்படுத்துறதுனாலதான் இப்ப அவன் கரெக்டானது வரான். ஹிஃபில் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அந்த பள்ளிவாசல்ல ஹிஃபில் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப அதிகம். அப்போ அவன் அப்பதான் நல்ல ஒரு மூசா அலைஹிஸ்ஸலாம். அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் என்னது, நம்பிக்கையானவர். அவ்விருவரி பெண்களில் ஒருவர் கூறினார், என் அருமை தந்தையே, நீங்கள் இவரை கூலிக்கு அமர்த்திக் கொள்ளுங்கள். நீங்கள் கூலிக்கு அமர்த்துபவர்களில் நிச்சயமாக இவர் மிகவும் மேலானவர், இவர் பலம் உள்ளவர், நம்பிக்கையானவர். நம்பிக்கையானவர்ங்கிற பேர் எடுக்கிறோம், பலம் உள்ளவர்னு சொல்றாங்க.
அப்போ அந்த பலம், ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை நம்ம பையங்களுக்கு உருவாக்கணும், மென்டல் ஸ்ட்ரென்த்தையும் உருவாக்கணும். ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் என்ன? நீச்சல் இருக்குதா, கராத்தே இருக்குதா, கும்ஃபு இருக்குதா, ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் இருக்குதா, அதுலேயுமே அவனை நம்ம ட்ரெயின் பண்ணணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, அம்பெறிகிறது, நீச்சல் அடிக்கிறது, குதிரையில் ஏறி போகிறது, இதெல்லாம் கற்றுக்கோங்கன்னு சொன்னாங்க. ஒரு பலகீனமான மூமினை விட பலமான மூமின் அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர்னு சொன்னாங்க. அது உடல் மனம் 2 பலமும் சேர்ந்து தான். மனச பலம் தான் அதிகமாக இருக்கும், உடல் பலத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ நம்பிக்கைக்குரியவர், ஒரு ஸ்ட்ராங்காக அவன் உள்ளத்தாலேயும் உடலாலேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு இதை நம்ம உருவாக்கும். நீங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு வரலாற்றை பாருங்கள், அற்புதமாக இருக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறை படிக்கும்போது அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு விஷயங்களை இருந்தும் அவங்க வந்து பக்குவப்படுத்திக்கிட்டே இருப்பான். இப்போ மூசா நல்லா பாருங்களேன், மூசா அலைஹிஸ்ஸலாம் மதியனுக்கு திரும்ப ரிட்டர்ன் வராங்க. யாரோட வராங்க? தன்னோட குடும்பத்தோடு வராங்க. கரெக்டாக குடும்பத்தோடு வரும்போது காட்டு வழியில் போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது என்ன பண்ணுறாங்க? இருட்டிடுச்சு. இருட்டுனது என்ன பண்ணுறாங்க? ஒரு பந்தல், ஒரு தீப்பந்தல் எடுத்துகிட்டு வர்றதுக்காக போகிறாங்க. தூரத்தில் ஒரு ஒளி தெரியுது. அப்போ அதில் போய் ஏதாவது தீப்பந்தல் கிடைக்குதான்னு நான் பார்த்துட்டு வரேன்னு போகும்போது தான் நமக்கு நல்லா தெரிய என்ன பண்ண, அல்லாவை சந்திக்கிறாங்க. கரெக்டா? அல்லாவை சந்திச்சு அல்லாட்ட பேசுகிறாங்க. ஆமாவா இல்லையா? அல்லாட்ட சந்திச்சு அல்லாட்ட பேசிட்டு அல்லாவை கட்டளை இடுறான். என்ன கட்டளை இடுறான் பாருங்க, இந்த மாதிரி ஃபிர்அவுனுடைய அட்டுழியம் அதிகமாயிருச்சு, அவருக்கு நீங்க போய் அழகிய முறையில தாவா செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா கட்டளை இடுறான். கட்டளை இட்டதும் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பயம் வருது. ஏன் பயம் வருது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அங்கே ஒருத்தரை கொண்டுட்டாங்க. அப்போ அதுக்கு ஃபிர்அவுன் பழி வாங்குவாங்கிற பயம் வந்ததுமே மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னோட பலகீனத்தை அங்கே சொல்கிறாங்க. என்னதுன்னா, எனக்கு திக்கி தான் பேசி வரும், என்னால் பேச முடியாது, என்னோட துணைக்கு என்னுடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், ஹாரூனையும் நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹ் என்ன பண்ணுறான்? அனுப்புகிறான். கரெக்டாக அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு பிரார்த்தனையை கற்றுக் கொடுக்குறான். என்ன பிரார்த்தனை சொல்லுங்க? என்ன பிரார்த்தனையை கற்றுக் கொடுக்குறான்? رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما رب زدني علما رب زدني علما. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்பிரா அந்த வசனம் அந்த இதை எடுத்து போடுங்க, சாட்ல எடுத்து போடுங்க. அப்ப அந்த அதோட பொருள் என்ன? இறைவா, என் நாவில் உள்ள மூச்சுகளை அவிழ்த்திடுவாயாக, கல்வி ஞானத்தை அளிப்பாயாக, என் நெஞ்சங்களை விரிவுபடுத்துவாயாக, உறுதியாக்குவாயாக. டோட்டல் விஷயமும் கிடைக்குது. கரெக்டா? டோட்டல். அப்போ அந்த பிரார்த்தனை ஓதி முடிச்சதுக்கு அப்புறம் மூசா அலைஹிஸ்ஸலாமோட வரலாறுலாம் படிச்சு பாருங்க, தைரியம் போயிருப்பாங்க. ஃபிரௌனுக்கு முன்னாடி நின்று பேசிடுவாங்க, ஃபிரௌனுக்கு முன்னாடி நின்று சேலஞ்ச் விடுவாங்க, ஃபிரௌனுக்கு முன்னாடி இருந்து சூனியக்காரர்களை தோக்கடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க முஸ்லீம் மாறுவாங்க. அதே கட்டத்துக்கு அப்புறம் தான் இஸ்ரேலை வழி நடத்திட்டு போய் கடலுக்கு அப்புறம் கடலை தாண்டி போகவும் செய்வாங்க. கடலை தாண்டி போனதுமே யாரை துணைக்கி கூப்பிட்டாங்களோ, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமை துணைக்கி கூப்பிட்டாங்களோ, கடலை தாண்டி போனதுமே யூதர்கள் என்ன பண்ணுவாங்க? ஒரு சிலையை வணங்க ஆரம்பிச்சதுமே அங்கிருந்து அல்லாஹ்ட்டிருந்து ஏட்டை வாங்கிட்டு வருவாங்க. ஏட்டை வாங்கிட்டு வந்ததும் கோவத்தில் தூக்கி எரிஞ்சிட்டு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் தாடியை பிடிச்சி இழுத்துருவாங்க. புரிஞ்சா? அந்த பிரார்த்தனை ஓதுறதுக்கு முன்னாடி ரப்புட்ட அவங்க பேசுனதும் பிரார்த்தனை ஓதுனதுக்கு அப்புறம் அவங்களோட பிஹேவியர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ இந்த பிரார்த்தனை பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். உனக்கு எப்பயாவது ஸ்ட்ரெஸ்ஸாக வருதா? இந்த பிரார்த்தனை ஓது. உனக்கு ஒரு விஷயம் செய்யறது கடினமாக இருக்கா? இந்த பிரார்த்தனையை ஓது. இந்த பிரார்த்தனை உனக்கு எவ்வளோ ஓத முடியுதோ அடிக்கடி ஓதி கொடுங்க. சும்மா வந்து பிள்ளைங்க கிட்ட போயிட்டு சாப்பிடலன்னா பேய் பிடிச்சிட்டு போயிடும், சாப்பிடலன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். நிறைய பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம பார்க்குற பெரிய தலைவலி என்ன தெரியுமா? அல்லாவை பற்றி தப்பாகவே சொல்கிறது. அல்லாஹ் இப்படி செய்யலைன்னா உன்னை நரகத்தில் தூக்கி போட்டுருவான், அல்லாஹ் இப்படி செய்யலைன்னா உன்னை வந்து அல்லாஹ் நீ பேச்ச கேட்கலன்னா உன்னை உள்ளே சேர்க்க மாட்டான், உன்னை சொர்க்கத்துக்குள்ளே சேர்க்க மாட்டான், அல்லாஹ் உன்னை தண்டிச்சிருவான், அல்லாஹ் கண்ணை பிடிங்கிடுவான், காலை குத்திடுவான் அப்படின்னு சொல்லி என்னத்தையாவது நெகட்டிவாகவே பேசி 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 அவனுக்கு விருப்பமே இல்லாத மாதிரி மாற்றி விட்டுருது. அவன் எப்படி தொலை போவான் அப்புறம்? புரிஞ்சா? ஒருத்தரை போய் நம்ம நீங்கள் அடிப்படையாக யோசிச்சு பாருங்க. ஒருத்தரை பற்றி தப்பா ஒருத்தர் பேசுகிறோன்னா அவர்கிட்ட பழக தோணுமா? நமக்கு பழக தோணுமா தோணாதா? ஒருத்தரை பற்றி ஒருத்தர்கிட்ட கேட்குறோம், எப்போ அவரா, ஐயோ
போய் போயிடாத அப்படின்னு சொல்லி இருக்கிற நெகட்டிவிட்டி, இல்லாத நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்கன்னா அவட பழக தோணுமா? தோணாது. இப்போ பிள்ளை வளர்ப்பில் இது ரொம்ப புரிஞ்சுக்கோங்க. ஸ்டார்டிங் அல்ல யாரு, அவன் இரக்கமானவன், அன்பானவன் சொல்லி கொடுங்க. சீரியஸா என்கிட்ட ஒரு கவுன்சிலிங் வந்துச்சு. இப்படித்தான் ஒரு பேரண்ட்ஸ் வந்து என்கிட்ட சொன்னாங்க. அந்த பொண்ணு வந்து டீனேஜ் 10th படிக்குது. அந்த பொண்ணு 10th படிக்குது. 10th படிக்கும்போது அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா சொல்றாங்க, என் பொண்ணு வந்து தொலைவே மடக்கிறா அப்படின்னு சொல்றாங்க. 1 செகண்ட். என் பொண்ணு வந்து தொலைவே மடக்கிறா, அவன் மார்க்கத்துல வந்து ஈடுபாடவே இருக்க மாட்டேங்கிறா, அதுக்கு என்ன செய்யட்டும் அப்படின்னு என்ன செய்யணும்னு சொல்லி ஒரு டிப்ஸ் கொடுங்கன்னு கேட்டாங்க. அப்போ நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் அவங்ககிட்ட, நீங்கள் என்னெல்லாம் செய்வீங்கன்னு சொல்லி. நான் பயான் கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன் வீட்டில். எனி டைம் வீட்டில் பயான் தான் ஓடும். என்ன பயான் ஓடும் கேட்டால் நரகம், மரணம், தண்டனை, இப்படிப்பட்ட பயான் தான் ஓடணும். எப்போ பார்த்தாலும் 24 ஹவர்ஸில் எப்போமெல்லாம் பயான் கேட்குறாங்களோ அப்போமெல்லாம் இந்த பயானை தான் போட்டு கேட்பாங்க. இப்படி கேட்டு 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 அந்த பொண்ணையும் கேட்க வச்சு கடைசியில் அந்த பொண்ணு மேலே அல்லாஹ்னாலே பயம் வர அளவுக்கு உருவாக்கி விட்டாங்க. அல்லாஹ் தண்டிச்சிருவான்ப்பா, அல்லாஹ் என்னை இது பண்ணிடுவான்ப்பா, அது பண்ணிருப்பாங்கிற ஒரு பயத்தை கிரியேட் பண்ணி விட்டாங்க. எப்படி? அப்ப அல்லாஹ்வை பத்தி முதல்ல என்ன பண்புகள் சொல்லி கொடுக்குறீங்க, அதை சொல்லி கொடுங்க. அதுதான் முதல் வேணும். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா மாறினாங்க, அந்த பிரார்த்தனை, ஒரு துவா. உண்மையிலே ஒரு துவா தான் ஒரு மனிதனுடைய டோட்டல் செக்யூருமே. அதுதான் உங்களுக்கு வேண்டியதை அடையிறதும் உங்களுக்கு வேண்டாத விட்டு தப்பிக்கிறதுக்கு அது துவா தான். அல்லாஹ் முஸ்து ரவுராத்தி வாமின் ரவ்வாத்தின்னு சொல்றோம்ல, என்னுடைய அச்சங்களுக்கு பாதுகாப்பு வழங்க, என்னுடைய அந்தரங்களை மறைத்து விடுன்னு அல்லாட்ட டெய்லி காலை மாலை பிரார்த்தனையில ஓதுறோம். அப்புறம் துவா. அப்ப நம்பிக்கையானவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் கிடைக்கக்கூடிய, அடுத்து தாவூத் நபியில கிடைக்கக்கூடிய ஒரு படிப்பினை, அழகான ஒரு படிப்பினை. அவர்களுடைய நபி அவர்களிடம் நிச்சயமாக அல்லாஹ் தாலூத்தை உங்களுக்கு அரசனாக அனுப்பியிருக்கின்றான் என்று கூறினார். அவர்கள் எங்கள் மீது அவர் எப்படி அதிகாரம் செலுத்த முடியும்? அதிகாரம் செலுத்த அவரை விட நாங்கள் தகுதியுடையவர்கள், மேலும் அவருக்கு திரண்ட செல்வம் கொடுக்கப்படவில்லையே என்று கூறினார்கள். இந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது இங்க மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும். ஒருத்தருடைய டேலண்ட்டை வந்து முடிவு பண்றதே பொருளாதாரம் தான் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியுதா? எந்த நபியுமே மறுத்ததுக்கு காரணம் என்ன? நம்ம ரசூலுல்லாஹை மறுத்ததுக்கு ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன இருந்துச்சு? அவர்கிட்ட போய் எப்படி நபி இறங்குச்சு? நாங்க தான் வசதி படைத்தவங்களா இருக்கிறோம், எப்படி அவங்ககிட்ட போய் இறங்குச்சுங்கிற ஒரு பொறாமை குணம் தான். அப்ப பொறாமை குணம் ஒருத்தங்களை அழிச்சிடும். அடுத்து அதற்கு அவர் நிச்சயமாக அல்லாஹ் உங்களை விடையே அவரையே தேர்ந்தெடுத்து இருக்கின்றார், இன்னும் அறிவாற்றலிலும் உடல் வலிமையிலும் அவருக்கு அதிகமாக வழங்கியுள்ளார். அல்லாஹ் தன் நாடியோருக்கு தன் அரச அதிகாரத்தை வழங்குகின்றார், இன்னும் அல்லாஹ் விசாலமானவன் நன்கறிபவன் என்று கூறினார். நிச்சயமாக அல்லாஹ் உங்களை விட மேலாகவே அவர் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கின்றான். அப்ப இங்க அல்லாஹ் ஒருத்தர் மேலா தேர்ந்தெடுத்து வைக்கிறதுக்கு என்ன சொல்றான்? பொருளாதாரத்தையே காட்டுறான். பொருளாதாரத்தை அல்லாஹ் பின்னாடி பண்புகளை சொல்லவே இல்லை, ஹிக்மத்தை சொல்றான், கல்வியை சொல்றான், அறிவாற்றல். அப்ப பிள்ளைகளுக்கு அறிவாற்றலை கொடுங்க, நீங்க துவா செய்யுங்க. பிள்ளைங்கிட்ட அல்லாஹ் எனக்கு பிள்ளைக்கு நல்ல கல்வியை கொடு, நல்ல அறிவாற்றலை, ஹிக்மத்தை கொடு அப்படின்னு பிரார்த்தனை செய்யும். அப்ப தாவூத் நபியிலிருந்து கிடைக்கக்கூடியது தான் நம்ம ரசூலுல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து கிடைக்கக்கூடியது. மூமின்களே, நிச்சயமாக உங்களிலிருந்து ஒரு தூதர் உங்களிடம் வந்திருக்கின்றார். நீங்கள் துன்பத்திற்கு உள்ளாகிவிட்டால் அது அவருக்கு மிக்க வருத்தத்தை கொடுக்கின்றது. அன்று உங்களை அவர் பெரிதும் விரும்புகின்றார். இன்னும் மூமின்களுக்கு மீது மிக்க கருணையும் கிருபையுடனாம் இருக்கின்றார். சொசைட்டி மேல இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு, பாசம், தான் மட்டும் நல்லா இருக்கணும், தான் மட்டும் சந்தோஷமா இருக்கணும், தான் மட்டும் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு இல்லாம சொசைட்டி மேல ஒரு கருணை ரசூலுல்லாஹ்க்கு இருந்துச்சு. அதனாலதான் அவங்க அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லுவான், நபியே அவங்க இஸ்லாத்துல வராததை குறித்து குறித்து கவலைப்பட்டு நீங்களே மாய்த்தி விடுவீர் போலும் நல்லா கேட்பான். உங்களுடைய கடமையெல்லாம் எத்தி வைப்பதை தவிரதான் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் போவதும் அவரோட விருப்பம். அப்போ சொசைட்டி மேல நமக்கு என்ன ஈர்ப்பு இருக்குது? இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுலயே நீங்க கற்றுக் கொடுக்கணும். சும்மா சாதாரணமா எல்லாருமே தெரிஞ்சதுதான்.
போய் அவங்ககிட்ட போய் இது பண்ணு. பள்ளிவாசலுக்கு நீங்கள் இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் கூப்பிட்டு போகிறாங்களா, அங்கே பள்ளிவாசலில் எல்லா பள்ளிவாசலையும் டொனேஷன் வாங்குவாங்க. அந்த டொனேஷன் வாங்கும்போது வாளி வாங்குவாங்க, வாளி வசூல். பிள்ளைங்கிட்ட கொடுத்து விடுங்க, போய் வாங்கிட்டு வான்னு, கூடயே போங்க. கரெக்டா? இல்லை பள்ளிவாசல் கட்டுறதுக்காக ஏதாவது ஒரு நிதி திரட்டுறாங்க, கூட்டு போங்க. இல்லை பயான் நடக்குது, பரவாயில்ல, கூட்டு போங்க. பயான் நடக்கும்போது அந்த ஓரளவுக்காவது மெச்சூரிட்டி இருக்கணும். மெச்சூரிட்டினா சின்ன ஒரு 2 வயசு 1 வயசு போல கூட்டு போய் அழ ஆரம்பிச்சிடும். அப்புறம் வெளியில் சொசைட்டியில் இன்வால்வ் ஆகுறவருக்கு அந்த பிள்ளைக்கு தெரியும். ஒரு 3 ஒரு 4 வயசு 5 வயசு அப்படிங்கும்போது சொசைட்டியில் இன்வால்வ் ஆகுறோன்னு அந்த பொண்ணுக்கு அந்த பிள்ளைக்கு தெரியும். அப்போ அப்பா கூடனால இருந்துக்கும், அம்மா கூடனால இருந்துக்கும். கரெக்டா? ஒரு வயசு ஒரு மெச்சூரிட்டி ஒரு 4 வயசு 5 வயசு வந்ததுக்கப்புறம் யாரு கூடனா அந்த பிள்ளை இருந்துக்கும். மாமா கூட, சின்னம்மா கூட, சச்சா கூட, யாரு கூடனாலும் இருந்துக்கும். அப்போ அதுக்கு முன்னே இதுலேயும் அடிப்படை நமக்கு வேணும். பிள்ளைங்க பொதுவாக நல்லா புரிஞ்சுக்குவாங்க. எந்தெந்த ஏஜில் எந்தெந்த இது பண்ணணுங்கிற ஒரு நாலேஜ் நமக்கு இருக்குது. இப்போ 1 வயசு 2 வயசு இருக்கும்போது என்ன பண்ணணும்னா, நீங்கள் சின்ன வாஜிபான வணக்கங்களை கூட்டி போய் பழக்குங்க. ஏன்னா அது உங்களுக்கு ஷார்ட்டாக முடிஞ்சிடும். கரெக்டாக 5 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். ஃபஜ்ரு, லொஹரு இதெல்லாம். இந்த சில பேர் நம்ம பார்ப்போம் 5 வக்து கூட்டு வர மாட்டாங்க, ஜிம்மா கூட்டு வருவாங்க. ஒரு 1.5 வயசு 2 வயசு தான் இருக்கும். கூட்டு வர்றது தப்பு இல்லை. அவன் வந்து அழுவான், கதறுவான். இவங்க அப்பதான் தக்குவாவெல்லாம் காட்டுவாங்க. பிள்ளை தொழுதுட்டு இருக்கும்போது பிள்ளை அழுதுச்சுன்னா நீங்கள் தொழுகையெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பிள்ளையை பார்த்துட்டு பிள்ளை எதுக்கா அழுகுது, பசிக்கா அழுகுதா இல்லை வேற எதுக்கா அழுதா, அந்த தேவையெல்லாம் நீங்கள் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் தொழுதா போதும். அது எந்த தொழிலாக இருந்தாலும். புரிஞ்சா? இவங்க அப்பதான் தக்குவா கட்டிட்டு இருப்பாங்க. அப்படியே நான் வெள்ளிக்கிழமை தொலை போவேன். ஒரு பொண்ணுல எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஏன்னா அது ரொம்ப ஏங்கி ஏங்கி அழுகுது. சின்ன பிள்ளை, பெண்கள் வரிசையில தான். எனக்கு சீரியஸாக எனக்கு ரொம்ப பயம். என்னடா ஆச்சு, ரொம்ப சவுண்டே காணும். அதுக்கப்புறம் அந்த பிள்ளையோட சவுண்டே. அப்புறம் பார்த்து திரும்பி அழுகிறான். திரும்ப எல்லாம் முடிச்சு திட்டு போகிறப்ப அந்த பள்ளிவாசலுடைய தலைவர் எழுந்து சத்தம் போட்டார், இப்படி பண்ணாதீங்க, இஸ்லாத்தில் இப்படி சொல்லவே இல்லை அப்படின்னு. நீங்களா ஏதாவது ஒன்று உருவாக்கிட்டு வராதிங்கன்னு. அப்போ அந்தந்த ஏஜுக்கு, அப்போ அந்த ஏஜில் வீட்டுக்குள்ளே தான் இருக்க ஆசைப்படுவான். குறிப்பாக அம்மா கூட தான். கரெக்டா? குறிப்பாக பிள்ளைங்க வீட்டுக்குள்ளே தான் இருக்க ரொம்ப ஆசைப்படுங்க. அதுவும் அம்மா பின்னாடி சுற்றிட்டு இருக்கும், தாய் பின்னாடி தான். அப்போ அந்த நேரங்கள் என்ன, குரான் ஓதுறது கேட்கறது, நம்ம கூட தொலை வைக்கிறது. தந்தை தான் கூட்டு போக முடியாது, தாய் செய்யலாம்ல. நம்ம கூட பிள்ளைங்களை தொலை முசல்லா போட்டு விரிக்கிறது. பண்ணட்டும், முசல்லா போடுங்க. ஒழு செய்யறானோ ஒழு செய்யலையோ, அந்த முசல்லா யூரின் போனா கூட பரவாயில்ல, பிரச்சனையே இல்லை. கஷ்டம் அதுல நேரங்கள்ல நான் மேலே போட்டாலும் பிரச்சனை இல்லை. ஆடையை மாத்துங்க. இப்ப என்ன ஆயிட போகுது? புரிஞ்சா? அந்த மாதிரி பிள்ளைங்களை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றில் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு சொல்லக்கூடியது, ஒரு பிடி புல் கற்றை உன் கையில் எடுத்து அதை கொண்டு அடிப்பீராக, நீ சத்தியத்தை முறிக்கவும் வேண்டாம், நிச்சயமா நாம் அவரை பொறுமையுடையவராகவே கண்டோம், அவர் சிறந்த நல்லடியார், நிச்சயமா அவர் எதிலும் நம்மை நோக்கியவராகவே இருந்தார் அப்படின்னு நல்லா சொல்றான். இது ஒரு நல்ல பண்பு. பிள்ளை வளர்ப்புல இது ஒரு நல்ல பண்பு. என்னன்னா, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் தனக்கு என்ன தேவைனாலும் அல்லாஹ் பக்கம் திரும்புவாங்க. அவர் பொறுமையுடையவராகவும் கண்டோம், ஏதாவது ஒன்று நம்ம பக்கம் திரும்பிடுவார் நல்லா சொல்றான். அப்போ பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். என்ன வேணும் அல்லாஹ்ட்ட, சாக்லேட் வேணுமா அல்லாஹ்ட்ட. அவனுக்கு அந்த வயசுல அதான் எக்ஸ்ட்ரீம் கோல். கரெக்டா? சாக்லேட் சாப்பிட்றது, டாய்ஸ் வாங்குறது, அதான் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் கோலா இருக்கும். ஆமாவா இல்லையா? அந்த எக்ஸ்ட்ரீம் கேளு, அல்லாஹ்ட்ட கேளு, அல்லாஹ் அவனை தருவான். அஸ்தோஃபிருல்லாஹ் தேடு, அல்லாஹ் அவனுக்கு எல்லாம் சொல்லி தருவான், அல்லாஹ் அவனை தருவான். அப்படி அந்த வயசுலயே அவனுக்கு ஆர்வத்தை ஊட்டணும். ஊட்டிங்க நம்ம அப்படியே ஊட்டுறோம், அல்லாஹ் பாதுகாத்துற தவிர மற்ற எல்லாம் என்ன, வீட்டுக்கு வந்துட்டா இந்த பாட்டு பாடு, அந்த பாட்டு பாடு, அப்படி ஆடு, இப்படி ஆடு, குரல் வித்தை தான். அவன் குரல் வித்தை காட்டிட்டு இருப்பான். அதை வீடியோ எடுத்து வேற போடுறது. என் பிள்ளை இன்று சரளமாக இந்த பாட்டை பாடினார், பெற்றோராக நாங்கள் பார்ப்பதற்கு மகிழ்வடைகின்றோம் அப்படின்னு. அப்ப இந்த முறையை இது பண்ணுங்க. அடுத்து இன்னொன்று சொல்ல போறது, அவன் நன்மையான விஷயங்களை செஞ்சாலும் அதை வீடியோ எடுத்து பப்ளிஷ் பண்ணது. அது கந்திருஷ்டி இருக்குதா இல்லையா அது செகண்டரி. மூஸ்துதி உருவாயிடும். வீடியோ எடுத்து பப்ளிஷ் போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, நீங்க வீடியோ எடுத்து போடுறதுனால என்ன பெனிஃபிட் அதை மட்டும் சொல்லுங்க.
இப்போ வீடியோ எடுத்து போடுறதுல என்ன பெனிஃபிட் இருக்கு? ஒரு பெனிஃபிட் கிடையாது, பெரும் லைக்கு மட்டும்தான். ஆமாவா இல்லையா? ஒருத்தர் திறமையை வெளியில கொண்டு வருதுங்கிறது வேற. ஒருத்தர் நல்லா கிராத் ஓதுறாரு, அல்லது ஒருத்தர் நல்லா என்ன சொல்ல ஏதாவது ஒரு திறமையாளர் இருக்கிறாருன்னா அவர் யாருன்னே தெரியல வீடியோ எடுத்து போறது வேற. நம்ம பிள்ளைங்க ஓதுதுன்னா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு போறதுக்கு இல்லாம அதை எடுத்து வீடியோ போட்டுவிட்டு ஊரெல்லாம் பப்ளிஷ் பண்ணி விட்டு அவன் மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லான்னு போடுறட்டு எத்தனை பேர் உங்களுக்கு மன குளிர்வோட மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லா போடுவாங்களாம் தெரியாது. ஃபேமிலிக்குள்ள ஷேர் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. பொதுவாகவே ஒரு நேமத்தை எந்த அளவுக்கு உங்களுக்கு மறைக்க முடியுமோ மறைக்க பாருங்க, அதான் நல்லது. அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எல்லாத்தையுமே உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த நேமத்தை எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காதீங்கன்னா. கரெக்டா? உங்கள்கிட்ட அல்லாஹ் எந்த நேமத்தை கொடுத்தானோ அது எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிட்டுலாம் இருக்காதீங்க, வெளிப்படுத்துங்க, அவ்வளோ முடிச்சுக்கோ. ஏன்னா இங்க யாரோட பார்வையில கந்திரிச்சுலாம் தெரியாது, யார் பொறாமையோ கண்ணோட உங்களை பார்ப்பாங்க, யார் உங்களை ஒரு வெல்விஷரோட பார்ப்பாங்கலாம் தெரியாது. நம்ம கூடவே இருப்பாங்க, ஆனா நம்ம மேல பொறாமப்படுவாங்க. இவனுக்கு இப்படி ஒரு மனைவி அமைஞ்சிருச்ச, இவனுக்கு இப்படி ஒரு கணவன் அமைஞ்சிருச்ச, இப்படி ஒரு பிள்ளை இருக்குது அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு பொறாமை இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க பாருங்க. ஃபேமிலினா யாரு ஹஸ்பண்டுக்கு ஷேர் பண்ணலாம், அம்மா அப்பாவுக்கு ஷேர் பண்ணலாம், இருக்கிற சொந்தக்கார குரூப்ல போட்டு விட்டு அந்த முகஸ்துதியை கிரியேட் பண்ணாதீங்க. அப்ப நாளைக்கு அவன் என்ன செஞ்சாலும் போட ஆரம்பிச்சிடும். கரெக்டா? நாளைக்கு என்ன செஞ்சாலும் லைக்காக போட, அப்ப நாளைக்கு அந்த நியத்தே மாறிடும், அவனோட இஹ்லாஸே மாறிடும். நீங்க நல்லா பாருங்க, இப்ப நிறைய பேரோட என்ன தொலை வச்சுட்டு இருக்கும்போது வீடியோ ஆன் பண்ணி வீடியோ வச்சு தொலை வச்சுட்டு இருக்காங்க. இப்ப என்ன சொல்ல வரீங்க? இப்போ வீடியோ வச்சுட்டு தொலை வைக்கிறாங்க. இன்னைக்கு நான் இமாமா போறேன் அப்படின்னு அதுல வேற. அப்ப அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் எதை நம்ம நோக்கி அப்ப அந்த பிள்ளைங்களுக்கு உருவாக்கணும், என்ன தேவையா இருந்தாலும் நீ அல்லாஹ்ட்ட கேளு, அல்லாஹ் உனக்கு தருவான். அப்படி இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்க படிச்சு ஸ்டோரி டெல்லிங்ல பேசணும். அடுத்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அதற்கு என்னுடைய சஞ்சலத்தையும் கவலையும் அல்லாஹ்விடவே முறைகின்றேன், அல்லாஹ்விடமிருந்து நீங்கள் அறியாத வெற்றி நான் அறிவேன். இதுதான் முக்கியமான செய்தி. என் மக்களே, எப்படி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைங்களுக்கு சொல்றா பாருங்க. உண்மையிலே நம்ம 3 மந்த்ல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைங்களுக்கு ஊட்டின தர்பியா பத்தி பார்ப்போம், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைங்க ஊட்டின தர்பியத்தை பத்தி பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு இமாம் தன்னோட பிள்ளைக்கு எழுதுற நசீகத், அந்த பேர் எனக்கு மறந்து போச்சு, அதோட தர்பியத்தையும் நம்ம பார்ப்போம் 3 மந்த்ல. ரொம்ப அற்புதமா இருக்கும். பிள்ளை வளர்ப்புக்கு அப்படி எல்லாமே மெசேஜ் கிடைக்கும். அதுல ஒண்ணுதான், என் மக்களே நீங்கள் செல்லுங்கள், யூசுஃபையும் அவரோட சகோதரையும் தேடி விசாரியுங்கள், நம்மை தேற்றும் அல்லாஹ்வின் அருளை பற்றி நம்பிக்கை இழக்காதீர்கள், ஏனென்றால் நிச்சயமாக காபிர்களின் கூட்டத்தை தவிர அல்லாஹ்வின் அருளை பற்றி நம்பிக்கை இழக்க மாட்டார்கள் என்று கூறினார். அல்லாஹ்வோட ரஹ்மத்தில் நீங்க நம்பிக்கை இழக்காதீங்கன்னு சொல்றாங்க. இது பாருங்க, அது எப்பேற்பட்ட ஏரியால யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க அப்படிங்கிறது தான் இது மெயின் பாயிண்ட். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தொலைஞ்சு போயிட்டாங்க. கரெக்டா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தொலைஞ்சு போயிட்டாங்க. தொலைஞ்சு போனவங்க எத்தனை வருஷம் பிரிஞ்சிருக்க, கிட்டத்தட்ட வாலிபம் வர்ற வரைக்கும். ஆமாவா இல்லையா? வாலிபம் அவங்க அமைச்சராகிற வரைக்கும் பிரிஞ்சிருக்கிறாங்க. கரெக்டா? இப்போ பிரிஞ்சு இருக்கும்போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நம்பிக்கையே இழக்கல. இப்போ மனிதனோட ஹியூமன் பீயிங் நினைச்சு பாருங்களேன். ஒரு மனுஷனோட இயல்பு என்ன, மிஞ்சி போனா 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் அவங்க அப்படியே அந்த அவங்களுக்கு எல்லாம் பாதுகாக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருமா குறையாதா? கடைசி என்ன நினைப்பாங்க, எங்க இருந்தா நல்லா இருந்துட்டு போட்டோம் இப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு எண்ணங்கள் வரும். நல்லா பாதுகாக்கணும். ஆனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பாருங்க, டில் எண்டு வரைக்குமே இப்ப இருக்கிற டெக்னாலஜி கூட பரவாயில்ல. நம்ம ஒரு பிள்ளை காணாம போச்சு எங்கேயாவது தெரியுனா ஸ்டோர் இதை போட்டு பண்ணிடலாம், ஃபேஸ்புக்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ ஷேர் பண்ணி அப்படியே தேட ஆரம்பிச்சிடலாம். அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவங்களுக்கு முழு நம்பிக்கை ஹோப் அல்லாஹ் மேலதான். தேடுங்க, அல்லாஹ்வோட நவமத்துல நம்பிக்கை இழக்காதீங்கன்னு பிள்ளைங்கிட்ட சொல்றாங்க. இது நம்ம பிள்ளைங்கிட்ட சொல்றோம். என்ன ஆனாலும் அல்லாஹ்வோட நம்பிக்கை இழந்துறாங்க. அதனாலதான் இமாம் இப்னு ஹஸ்ம் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இழக்கிறத பெரும்பாவ லிஸ்ட்ல சேர்த்து வச்சிருக்கிறார். 70 பெரும்பாவங்கள் ஒரு தொடர் இருக்குதா? இப்னு ஹஸ்ம் ரஹிமஹுல்லாஹ் எழுதின ஒரு புத்தகம். 70 பெரும்பாவங்கள்ல அதுல ஒரு பாவம் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இழக்கிறது, அல்லாஹ்வின் மீது கெட்டெண்ணம் வைக்கிறதே பெரும்பாவ லிஸ்ட்ல கொண்டு வந்திருக்காரு.
அப்ப அல்லாஹ் அதனாலதான் ஒரு உண்மையான மூமியினுடைய சொல்லுவாங்க, தன்னுடைய ஒரு சொட்டு ரத்தம் வெளியே போறிட்டு இருந்தாலும் அவர் நம்பிக்கையவே இழக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப நம்பிக்கை இழக்காதீர்கள். அடுத்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், என் இறைவனே, நிச்சயமாக என் எலும்புகள், அடுத்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடையிலிருந்து, நிச்சயமாக என் எலும்புகள் பலகீனமடைந்து விட்டன, என் தலையும் நரையால் இலங்குகின்றது, என் இறைவா, நான் உன்னிடம் செய்த பிரார்த்தனையில் பாக்கியம் இல்லாதவனாக போய்விடவில்லை. அழகான ஒரு பிரார்த்தனை. அல்லாஹ்ட்ட இப்படிதான் பிரார்த்தனை செய்யணும். எப்படி பிரார்த்தனை செய்யறாங்க பாருங்க. தன்னுடைய பலகீனத்தை சொல்றாங்க. என்ன பலகீனம்? எனக்கு குழந்தை பெற்றெடுக்கிறதுக்கான எந்த பாசிபிளும் இல்லை. கரெக்டா? ஆமா தானே? எலும்புகள்லாம் நான் ரொம்ப வயசாலியா மாறிட்டேன், என் முடி நரைச்சிருச்சு. எந்த அளவுக்கு மைண்டா சொல்றாங்க பாருங்க. அதுதான், தலைமுடி நரைச்சிருச்சு. என் இறைவனே, நான் உன்னிடம் பிரார்த்தனையில் பாக்கியம் இல்லாதவனாக இருந்ததே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. என்ன அர்த்தம்? நான் பிரார்த்தனை செஞ்சா நீ கொடுத்துருவ, இதுவரைக்கும் எனக்கு நீ கொடுக்காம இருந்ததே இல்லை, அதனால இதையும் கொடுத்துருன்னு கேட்குறேன். அல்லாஹ் கிட்ட தன்னோட பலகீனத்தை ஒப்படைச்சிட்டு, நம்ம சொல்றோம்ல ஐசி, சரியான வார்த்தை பிரயோகமா சொல்ல முடியாது, இருந்தாலும் அந்த ஆர்வத்தை சொல்றாங்க. ஆர்வத்தை சொல்லி, நான் பிரார்த்தனையில் பாக்கியம் இல்லாதனா போய்விடலை. அடுத்து சொல்றாங்க, அடுத்து அல்லாஹ் சொல்றான் பாருங்க. அதுதான், இப்படி பிரார்த்தனை பண்ணதுமே, இப்படி பிரார்த்தனை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பண்றாங்க 19:4. திரும்ப அது எந்த வசனத்தை நீங்க தெரிஞ்சுக்கலாம்னா 21:90 போய் பார்த்தீங்கன்னா, நாம் அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அவருக்காக அவருடைய மனைவியையும் சுகப்படுத்தி அவருக்கு எகியாவை அளித்தோம். நிச்சயமாக இவர்கள் யாவரும் நன்மை செய்வதில் விரைபவர்களாக இருந்தார்கள். இன்னும் அவர்கள் நம்மை ஆசை கொண்டும் அச்சத்தோடும் பிரார்த்திப்பார்கள். அவர்கள் நம்மிடம் உள்ளச்சம் கொண்டவர்களாக இருந்தார்கள். இங்க அல்லாஹ் முக்கியமான பாயிண்ட் புரிஞ்சுக்கோங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை கேட்கிறாங்க. பிரார்த்தனை கேட்டு பிரார்த்தனை அல்லாஹ் தஆலா அங்கீகரிச்சுட்டான். அது ஏன் அங்கீகரிச்சேன்னு தெரியுமா? அப்படின்னு அவங்களுடைய பண்புகள் எல்லாம் சொல்றான். அவங்க என்ன பண்ணுவாங்க? நன்மையில வேகம், அன்பனை அதிகமா செய்வாங்க. பிரார்த்தனைன்னு வந்துருச்சுன்னா அச்சம். என்ன அச்சம்? பிரார்த்தனையை அல்லாஹ் அங்கீகரிக்காம இருந்துடக்கூடாதுங்கிற அச்சமும் ஆர்வம். பிரார்த்தனையை அல்லாஹ் அங்கீகரிச்சிடணும் அப்படிங்கிற ஆர்வம். அடுத்து அல்லாஹ் சொல்ல தக்குவாவோட இருந்தாங்க. இந்த 3 பண்புகளையும் நம்ம பிள்ளைங்க சொல்லிக்கணும். தக்குவாவோட. இது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தானே? எது? இது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். ஓ, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் போட்டனா? சாரி. ஆமா, யாக்கூப் நபிக்கு பிள்ளைங்க இருந்துச்சு. சரி. ஓகே. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தான். யாக்கூப் போட்டான். ஓ சாரி, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். ஜஸாக்கல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். சேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகே, பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். ஓகே, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் புரிஞ்சா? ஆசையோடும் அச்சத்தோடும் பிரார்த்தனை செஞ்சாங்க. இது வரைக்கும் புரிஞ்சுதா? அடுத்து பாத்தீங்கன்னா கடைசியா நான் பாக்குறது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய செய்திகள் என்னன்னா, இன்னும் நினைவு கூறுவீராக, துன்னூன் யூனுஸ் தம் சமூகத்தை விட்டும் கோபமாக வெளியேறும் போது பாவிகள் சமூகத்தை விட்டு வெளியேறிவிட்டபடியால் அவரை நாம் நெருக்கடியில் ஆக்க மாட்டோம் என்று எண்ணிக்கொண்டார். எனவே அவரை மீன் வயிற்றில் ஆழ்ந்த இருளிலிருந்து, உன்னை தவிர வணக்கத்திற்குரிய நான் யாருமில்லை, நீ மிகவும் தூய்மையானவன், நிச்சயமா நான் அநியாக்கள் ஒருவனாகி விட்டேன் என்று பிரார்த்தித்தார். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச பிரார்த்தனை என்ன பிரார்த்தனை அப்படின்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அப்ப யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த சுத்தி இருக்கக்கூடிய என்ன என்வாரன்மெண்ட் இருந்துச்சுன்னு தெரியும். என்ன என்வாரன்மெண்ட்? எதுவுமே அவங்களுக்கு பாசிபிளாவே இல்லை, ஃபுல்லா இம்பாசிபிள் தான். ஆமா இல்லையா? மற்ற நபிமார்களுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தா கூட உங்களுக்கு ஒரு காப்பாத்துறதுக்கு ஒரு சூழல் உருவாகும். இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம நெருப்பு குண்டத்துல போடும்போது சுத்தி மக்கள் இருந்தாங்க. கரெக்டா? சுத்தி மக்கள் இருந்தாங்க. இப்போ நீங்க மற்ற இந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சுத்தி எல்லாருடைய எதுவுமே சிது கிடையாது. ஒரு புரிதலுக்காக சொல்றோம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பாருங்க, காப்பாத்துறதுக்கு யாருமே கிடையாது, அல்லாஹ்வை தவிர. எல்லாருக்கும் அப்படிதான், சுத்தி ஒண்ணும் கிடையாது. என்னது? கடலுக்குள்ள மீன்.
மீன் வயிற்றுல வேற இருக்கிறாங்க, எதுவுமே செய்ய முடியாது, இம்பாசிபிள். கரெக்டா? இம்பாசிபிள். அதுல அல்லாஹ் அழைக்கிறாங்க. எப்படி அழைக்கிறாங்கன்னா, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன் அழைக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் சொல்றான், எனவே நாம் அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டோம், அவரை துக்கத்திலிருந்து விடுவித்தோம், இவ்வாறே மூமீன்களையும் விடுவிப்போம் நல்லா சொல்றான். அப்போ நம்ம லைஃப்ல இது நம்மளா இருந்தாலும் சரி, பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய என்னன்னா, உங்களுக்கு இம்பாசிபிள், இதுக்கப்புறம் வாய்ப்பே இல்லை, எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல, அப்படியே நீங்க ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கும் ஒரு நேரமெல்லாம் இந்த பிரார்த்தனையை அதிகமா ஓதுங்க. அறிஞருடைய கூற்று என்ன தெரியுமா? யார் இந்த பிரார்த்தனையை அதிகமா ஓதுறாங்களோ இன்ஷா அல்லாஹ் எப்படி அவர் கூடிய சீக்கிரத்துல அவர் எந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரும்னு நினைக்கிறாரோ அந்த பிரச்சனையிலிருந்து அல்லாஹ் வெளியே வர வச்சிருவான்னு சொல்லுவாங்க. அதுக்கு உதாரணம் இதுதான். நாம் அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டோம், அவரை துக்கத்திலிருந்து விடுவித்தோம், இவ்வாறே முஃமின்களையும் விடுவிப்போம் நல்லா சொல்றோம். அல்லாஹ் நமக்கு ஆறுதலா ஒன்று சொல்றான், அவர் எப்படி நாங்கள் விடுவிச்சோமோ உங்களே நான் விடுவிப்பேன் இங்க செஞ்சீங்கன்னா. இப்போ லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் ஓதிக்கிட்டே இருங்க. பிள்ளைங்க சொல்லிக் கொடுங்க. எக்ஸாம் பயப்படுறானா சொல்லிக் கொடுங்க. எக்ஸாமுக்கு அந்த டெக்னிக், ஜாப்பனீஸ் டெக்னிக், இந்த டெக்னிக், அந்த டெக்னிக், எல்லா டெக்னிக்கையும் பார்க்கணும் தான். மாற்றுக்கிறதுல கெரியர், இது எல்லாத்தையும் தாண்டி என்ன இருக்குது, இதை ஓது. ரிசல்ட்டுக்கு பயப்படுறியா, இதை ஓது. எக்ஸாமுக்கு பயப்படுறியா, இதை ஓது. இதுல கற்றுக் கொடுங்க. இதை நம்ம கற்றுக் கொடுக்கிறதே இல்லை. ஏன்னா இதை நம்ம சடங்கா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன் நமக்கு இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறது இல்லைன்னா, குரானையும் சுன்னாயும் சடங்குகளா செய்ய ஆரம்பிச்சிட்டோம். தொழுகிறது ஒரு சடங்கு, குரான் ஓதுறது ஒரு சடங்கு, நோன்பு வைக்கிறது ஒரு சடங்கு அப்படின்னு சடங்குங்கிறதுல அது ப்ராக்டிக்கல் லைஃப்ல ஒரு சேஞ்சஸ் ஏற்படுத்துங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இல்லாம போனதுனால தான் அது சடங்காவே நம்ம பார்க்குறோம். அதனால தான் நாங்கள் சைக்காலஜி கவுன்சிலிங் கொடுக்கும்போது NLPனா ஆகும்பாங்க, இனியாகிராம் இதெல்லாம் வாங்க, அல்லாஹ் தொலை சொல்லியிருக்கிறான், தொழுதா அவங்களுக்கு சரியாயிரும்னா அவங்களை அப்படியே ஃபேஸ் மாறும். இன்ஷா அல்லாஹ் தொழுதுட்டு தான் இருக்கிறேன், என்ன மாற்றம் ஏற்படல. நீங்க ஏதோ NLP படிச்சிருக்கீங்கன்னு சொன்னாங்க, அதுலதான் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. NLP படிச்சு பிரச்சனை இல்லை, அது ஒரு டெக்னிக் தான். ஆனா அல்லாஹ் சொல்ற ஒரு டெக்னிக் இருக்குல்ல, நம்ம இஸ்லாமிக் சைக்கோ தெரபியில பார்த்தோம்ல, எவ்வளவு அது எத்தனை பேர் ஃபாலோ பண்றீங்க நம்ம படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்ல? ஃபாலோ பண்றீங்களா? இஸ்லாமிக் சைக்கோ தெரபியில படிச்ச ஏதாவது ஒரு கான்செப்ட் ஃபாலோ பண்றீங்களா? எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண திரும்ப என்னன்னா, மனிதனால எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண முடியாது. நம்ம ஏதாவது ஒண்ணு நமக்கு பிடிச்சது, நமக்கு தெரிஞ்சதுதான் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணா ஹைர், பெரிய மாற்றத்தை நீங்க பாப்பீங்க. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். அப்போ அதில் சொல்லக்கூடியது. அப்போ நம்ம இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அப்போ பிஹேவியர் மாடிஃபிகேஷன், உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் பிஹேவியரை மாற்றணும், அவன் பாவத்தில் விழக்கூடாது, நன்மையான நபராக மாறணும் நீங்கள் விரும்புறீங்கன்னா அல்லாஹ் சொன்ன ஒரே இது, வேதத்திலிருந்து உமக்கு அறிவிக்கப்பட்டதை நீர் எடுத்துவீராக, இன்னும் தொழுகையை நிலைநிறுத்துவீராக, நிச்சயமாக தொழுகை மானக்கேடானவற்றையும் தீமையை விட்டு விலக்கும், நிச்சயமாக அல்லாஹ்வின் திக்ர் தியானம் மிகவும் பெரிதான சக்தியாகும், அன்றியும் அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்கறிபவர். இங்க அல்லாஹ் 2 சொல்றான். தொழுகையை நிலைநாட்டுங்க, தொழுகையை நிலைநாட்டிங்கன்னா அது உங்களுக்கு மானக்கேடான வெற்றியும் தீமையை விட்டும் தடுக்கும்னு சொல்றான். 2வது அல்லாஹ்வுடைய நினைவு. இந்த 2யுமே பிள்ளைக்கு மத்தியில நம்ம கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், நினைவு ஊட்டிக்கிட்டே இருக்கணும். அவன் ஏதாவது எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டான்னு தோணுதா, டக்குன்னு நீங்க அஸ்தோஃபிருல்லாஹ் செய்ய சொல்லணும். என்னுடைய மனசு ரொம்ப சங்கடமா இருக்குதா, இஸ்திக்ஃபார் செய்ய சொல்லுங்க. அவன் சொல்லுவான், பரவாயில்ல, அவனுக்கு சங்கடம் இது, அவனுக்கு வந்து நாளைக்கு டூருக்கு போகாம சங்கடமா இருக்கும், நாளைக்கு இந்த சாக்லேட் கடையில அழுதுகிட்டு இருப்பான், செய்ய சொல்லுங்க. அவனோட ரேஞ்சுக்கு அது அவனுக்கு பெருசு. கரெக்டா? அவன் ரேஞ்சுக்கு அது பெருசு, அவனுக்கு என் ரேஞ்சுக்கு இது அது சிறுசு, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா ஈக்குவல் 2 கஷ்டம் 2 பேத்துக்கு ஒண்ணுதான். அப்ப இந்த மாதிரி நேரங்கள்ல இந்த மாதிரி பழக்க சொல்லி கொடுக்கும் போதுதான் அவங்க ஒரு ஆரோக்கியமான சமுதாயமா உருவாகும், ரொம்ப அல்லாஹ் மீது தவக்குலோட சமுதாயமா உருவாகும். இன்ஷா அல்லாஹ் கேட்டதை அப்படியே செய்யக்கூடிய மக்களாக, அமல்படுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களை ஆக்கி அருள் புரிவானாக. டுடே வாட் இஸ் கீ டேக்அவே?